Good evening students. Yesterday we discussed about the concentration of O's. அதில் 2 methods நம்ம பார்த்தோம், gravity separation and flotation process. Remaining 2 methods நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். The third one is leaching. In this method, crushed ore is allowed to dissolve in a suitable solvent to form a soluble metal salt or complex. Leaving the gangue undissolved is called leaching. அதாவது நம்மளுடைய ஓர் எடுத்து அந்த க்ரஷ்டு ஓரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் கெமிக்கல்ஸ் சூட்டபிள் சால்வெண்ட்ஸ், என்னென்ன சால்வெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சயனைட், அமோனியா, ஸோ அந்த மாதிரி சால்வெண்ட்ஸ் எல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணி சாலுபிள் மெட்டல் சால்ட்டாவோ இல்லை காம்ப்ளெக்ஸாவோ நமக்கு தேவையான மெட்டலை சேஞ்ச் பண்ண போகிறோம். தென் த ரிமைனிங் அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸ் வந்து உங்களுக்கு என்னென்னா அன்டிசால்வ்டாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். தட் இஸ் கால்டு லீச்சிங். ஸோ லீச்சிங்கில் வந்து உங்களுக்கு 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சயனைட் லீச்சிங், நெக்ஸ்ட் ஒன் இஸ் அமோனியா லீச்சிங், தேர்ட் ஒன் இஸ் அல்கலி லீச்சிங், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆசிட் லீச்சிங். ஸோ சயனைட் லீச்சிங்னா உங்களுக்கு சயனைட் வச்சு நம்ம சாலுபிள் காம்ப்ளெக்ஸை ரெடி பண்ணி தென் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறது. அமோனியா லீச்சிங்னா யூஸிங் அமோனியா. அல்கலினா உங்களுக்கு NaOH, ஸோ Na2CO3 இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுறது. தென் ஆசிட் லீச்சிங்னா H2SO4 இந்த மாதிரி ஆசிட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சாலுபிள் காம்ப்ளெக்ஸாக மாற்றி இன்சாலுபிள் இம்ப்யூரிட்டிஸை வந்து நம்ம என்னென்னா எடுக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் cyanide leaching. The crushed ore of gold is leached with the aerated dilute solution of sodium cyanide. ஸோ aerated dilute solution of sodium cyanide அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்டு ஓரை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் ஆக்சிஜனும் தென் டைல்யூட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சயனைடும் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஸோ கோல்டு இஸ் கன்வெர்டட் இன்டு எ சாலிபிள் cyanide complex. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, soluble cyanide complexாக சேஞ்ச் ஆகுது. Then the impurities, the gangue aluminosilicate remains insoluble உங்களுக்கு இருந்துருது. Okay, see the reaction 4Au, the symbol of gold. ஸோ கோல்டு கூட நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா aerated dilute solution of sodium cyanide. ஸோ aerated-ன்றதுனால நாம் இங்கே O2 போட்டிருக்கோம். Then cyanide dilute cyanide sodium cyanide solution. ஸோ dilute அப்படின்றதுனால H2O then cyanide பாருங்க aqueous condition, then O2 gaseous state, gold solid state. பட் இதில் impurities இருக்குது, நம்ம இந்த impuritiesஸை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த impurities தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு the gangue aluminosilicates remains insoluble. ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணுறப்போ பாருங்கள், கோல்டு தென் சயனைட் ஆக்சிஜன். ஸோ H2O எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HOH அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இங்கே 2H2O இருக்குது, 2H2O இருக்கும்போது 2H2OHன்னு ஸ்ப்ளிட் ஆகும். இங்கே வந்து O2 இருக்குது. ஸோ இங்கே இருக்க 2 H, இங்கே இருக்க 2 Oவை கேரி பண்ணி ஓவராலாக வந்து 4OH மைனஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த 4OH மைனஸ் அப்படின்றது உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். தென் த ரிமைனிங் ஃபார்ம் த காம்ப்ளெக்ஸ். ஸோ நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு நேம் என்னென்னா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். நம்ம இதை 5th யூனிட்டில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் முன்னாடி வர்றது ஃபஸ்ட்டு மெட்டல் டி பிளாக் மெட்டல். அதில் இங்கே உங்களுக்கு வந்து என்ன மெட்டல் இருக்குது டி பிளாக் மெட்டல்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு தென் ஸ்மால் ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து லிகாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து என்ன லிகாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயனைடு இஸ் எ லிகாண்ட். ஸோ சயனைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கோல்டு எவ்வளோ இருக்குது 4 இருக்குது, தென் சயனைட் வந்து 8. ஸோ நீங்கள் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணும். ஸோ 4Au CN வந்து கீழே 2 போட்டிங்கன்னா சயனைட் 4 × 2 8, கோல்டு 4. தென் த ஓவரால் சார்ஜஸ் மைனஸ், அதாவது ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் இங்கே மைனஸ் போட்டால் இந்த கோல்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேல்குலேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ பாருங்கள், 4Au cyanide 2 மைனஸ். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Au அப்படின்றதா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணலாம்னா எக்ஸாக கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் சயனைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா -1. ஸோ இங்கே எத்தனை சயனைட் இருக்குன்னா 2 சயனைட்ஸ், அதனால் வந்து நம்ம 2 மைனஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ அப்போ என்ன ஆகும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 + 2 is equal to +1.
ஸோ இந்த +1 அப்படின்றது தான் சார்ஜ் ஆஃப் தி கோல்டு. ஸோ கோல்டோட சார்ஜ் என்ன? +1. கோல்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +1. ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் இப்போ கோல்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன பார்த்தீங்கன்னா +1. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக மாறி இருக்கு. இது நமக்கு பியூரான கோல்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தென் யூ need another one process. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சயனைடை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ரெக்கவரி ஆஃப் மெட்டல் ஃப்ரம் காம்ப்ளெக்ஸ் பை ரிடக்ஷன். ஸோ நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணலாம். எந்த மெட்டலை வச்சு நம்ம ரிடக்ஷன் பண்ணலாம்னா யூஸிங் ஜிங்க். கோல்டு கேன் பி ரெக்கவர்ட் பை ரியாக்டிங் த deoxygenated leaching solution with the zinc. ஸோ இங்கே ஆக்சிஜன் தேவையில்லை. deoxygenated leaching solution of zinc எடுத்து ஸோ zinc ப்ளஸ் நமக்கு மேலே கிடைச்ச ப்ராடக்ட்டு கோல்டு சயனைட் காம்ப்ளெக்ஸு. இந்த கோல்டு சயனைட் காம்ப்ளெக்ஸையும் ஜிங்கையும் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது இங்கே ரிடக்ஷன் நடக்கும். அதாவது கோல்டு இருக்க பிளேஸில் உங்களுக்கு ஜிங்க் வந்து என்னென்னா ரீப்ளேஸ் ஆகும். ஸோ கோல்டு இருக்க பிளேஸில் ஜிங்க் ரீப்ளேஸ் ஆகும்போது இங்கே வந்து கோல்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சொன்னேன்னா உங்களுக்கு ப்ளஸ். கோல்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ப்ளஸ். மெட்டல் செப்பரேட்டாக இருந்தால் அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னா உங்களுக்கு 0. ஸோ இங்கே வந்து ப்ளஸ், இங்கே வந்து என்ன உங்களுக்கு 0. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிங்க் அப்படின்றது என்ன ஆயிடுச்சுன்னா ஜிங்க் சயனைட் 4. இங்கே சயனைட் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ சயனைட் 4 அப்படின்றது உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு. இது வந்து என்னென்னா உங்களுக்கு ப்ரிசிபிடேட் ஆகிடும். தென் கோல்டு வந்து பியோர் கோல்டாக உங்களுக்கு சாலிடாக உங்களுக்கு டெபாசிட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே பேசிஸில் சில்வருக்கு ஒரு எவால்வேட் யுவர் செல்ஃப் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சில்வர் பை லீச்சிங் வித் சோடியம் சயனைட் அண்ட் ஷோ தட் த லீச்சிங் ப்ராசஸ் இஸ் எ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணால் இதே மாதிரி கோல்டுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சில்வருக்கு ஒரு லீச்சிங் ப்ராசஸை நம்ம வந்து எழுதிட்டு தென் அதில் வந்து லீச்சிங் ப்ராசஸ் இஸ் எ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ அதில் வந்து என்ன ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ கோல்டோட ஈக்குவேஷன் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது இப்போ கேட்கல, நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். கோல்டு தென் நம்ம என்ன பண்ணோம், ஏரேட்டட் dilute cyanide sodium cyanide solution add பண்ணோம் இல்லையா. ஸோ 4Au 8Cn minus O2 then 2H2O. H2 எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னு சொன்னேன், HOH. அகைன் இந்த O கூட சேர்ந்து 4OH minus உங்களுக்கு வெளியே போயிடும். தென் 4Au cyanide 2. ஸோ ஓவராலாக 8 cyanide இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு. இந்த சேம் மெத்தட் யூ யூஸ் சில்வர். 4Ag solid plus 8Cn minus aqueous plus O2 then same 2H2O. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா H2 எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், HOH. அப்போ 4OH minus eliminated. ஒன்றும் இல்லைங்க, மேலே பார்த்த மாதிரி அதே காம்ப்ளெக்ஸ் தான். அங்கே வந்து கோல்டு காம்ப்ளெக்ஸ், இங்கே வந்து சில்வர் காம்ப்ளெக்ஸ். ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக அங்கே இருக்கிறது யாருன்னா கோல்டு, இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சில்வர். இப்போது அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சில்வருக்கு செப்பரேட்டாக இருந்தால் அந்த மெட்டலுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொன்னோம், அது கூட எந்த ஒரு அயான்ஸுமே இல்லை. அப்போ அந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ இப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கணும், இதை வந்து நம்ம என்னவா வச்சுக்கணும், எக்ஸாக வச்சுக்கணும். தென் எக்ஸ் 2 minus is equal to -1. அப்போ இதோடைய சார்ஜ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய சார்ஜ் +1. ஸோ இதோட சார்ஜ் என்ன +1. ஸோ 0லேருந்து உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா +1 தான். அதாவது ஏஜி ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ ஏஜி ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆனால் oxidation number of Ag increases from 0 to 1. Hence it is called oxidation. So oxidation number increase ஆனால் அதுக்கு பேர் என்ன, oxidation. Next oxygen பார்க்கலாம். ஆக்சிஜன் வந்து என்னன்னா உங்களுக்கு மாலிக்யூலாக இருக்குது. ஸோ ஆக்சிஜன் இந்த மாதிரி மாலிக்யூலாக இருக்கும்போது அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ இங்கே வந்து 0. தென் OH மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு 2-. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு இங்கே என்னவா இருக்குது, 0வாக இருக்குது. இங்கே என்ன ஆயிருக்கு, -2வாக இருக்குது. ஸோ 0லேருந்து -2வாக உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் டிக்ரீசஸ் ஃப்ரம் 0 to -2. Hence reduction. Hence it is called the reduction. Hence the leaching of silver is a redox reaction. So இதில் ஆக்சிடேஷனும் நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குது. So the leaching of silver is called a redox reaction. இது வந்து evaluate yourself-ல கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு அமோனியா லீச்சிங். அமோனியா லீச்சிங் அப்படின்னு பார்க்கும்போது crushed ore containing nickel, copper, cobalt is treated with
aqueous ammonia treated with aqueous ammonia. So nickel, copper, cobalt இந்த மாதிரி metals எல்லாம் எடுத்து aqueous ammonia கூட நீங்க ஆட் பண்ணணும் under suitable pressure. Ammonia selectively leaches these metals by forming the soluble complexes, namely. So உங்களுக்கு பாத்தீங்கன்னா nickel amine complex, copper amine complex, cobalt amine water complex, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் இது எல்லாத்துக்கும் IUPAC நேம் இருக்கு. கோஆர்டினேஷன் லெசன்ல நான் சொல்றேன். The gangue left behind the iron 3 oxides, hydroxides and aluminosilicates. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சுன்னா இந்த மெட்டல்ஸில் இருக்க இதெல்லாம் சாலிபிள் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ இன்சாலிபிளாக உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேங்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அல்கலி லீச்சிங். அல்கலி லீச்சிங்னா என்னன்னு சொன்னேன். அல்கலினா NaOH இல்லை Na2CO3 இந்த மாதிரி காம்போனன்ட்ஸை நீங்கள் அல்கலீஸை யூஸ் பண்ணி லீச்சிங் ப்ராசஸ் பண்ணுறது அல்கலி லீச்சிங். ore of aluminium. ore of aluminiumனா என்ன? bauxite. So ore of aluminium is heated with NaOH or Na2CO3 to form soluble sodium meta-aluminate. To form soluble sodium meta-aluminate, leaving behind the impurities iron oxide and titanium oxide. Okay, see. Al2O3 solid plus 2 NaOH aqueous condition, then 3 H2O. So H2O உங்களுக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னு சொன்னா HOH 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 ன்னு ஸ்ப்ளிட் ஆகும். Then temperature பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். 470 ல இருந்து 520 Kelvin, then pressure 35 atmospheric pressure to form the coordination complex. இந்த coordination complexல இங்க சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம். ஏன்னா இங்க டி பிளாக் மெட்டல் இல்ல, வேற என்ன மெட்டல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம். ஸோ அவங்க தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா வர முடியும். அல்கலிஸ் எப்பவுமே அவுட்டர்ல தான் இருக்கும், ஸ்கொயர் பிராக்கெட்க்கு உள்ள இருக்காது. ஸோ சோடியம், அலுமினியம், தென் ஹைட்ராக்சைடு. இதுக்கு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் மெட்டா அலுமினேட். Sodium meta-aluminate. The impurities are insoluble. Okay. The hot solution is decant, cooled and diluted. This solution is neutralized by passing CO2 gas. So இங்க எடுத்த இந்த sodium meta-aluminate எடுத்து நம்ம அதில் வந்து என்ன ஆட் பண்ண போறோம்னா CO2 gas நம்ம பாஸ் பண்ண போறோம். ஸோ CO2 gas நம்ம பாஸ் பண்றப்ப பாருங்க உங்களுக்கு அது என்னவா கன்வெர்ட் ஆகும்னா Al2O3. இங்க பாருங்க 2Al இருக்கு. So Al2O3 then XH2O remaining sodium பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு 2Na. ஸோ இங்கே OH வந்து 4 இருக்கு இல்லையா, நம்ம வந்து O3யும் தென் H2Oக்கு ஒரு O எடுத்துக்கிறோம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா NaHCO3. NaHCO3னா நேம் என்ன? CO3. இங்கே பாருங்க CO2 இருக்கு, தென் இங்கேருந்து ஆக்சிஜனை உங்களுக்கு கேரி பண்ணி NaHCO3 அதாவது சோடியம் பைகார்பனேட்டாக உங்களுக்கு ரிமூவல் ஆகுது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா Al2O3 XH2O கிடச்சிருக்கு. இந்த Al2O3 XH2O எடுத்து 1670 கெல்வின்ல நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா தென் யூ வில் கெட் த பியூர் அலுமினா Al2O3. Okay, this is the alkali leaching method. Next one is acid leaching. Acid leaching. Leaching of sulfide ores such as zinc blende and galena, ZnS and PbS can be done by treating with them hot aqueous sulfuric acid. So ZnS zinc blend எடுத்து நம்ம sulfuric acid கூட in the presence of oxygenல heat நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ப்ராடக்ட் வரும் பாருங்க. ஜிங்க்கும் சல்ஃபேட்டும் சேர்ந்து உங்களுக்கு வந்து 2ZnSO4 ஜிங்க் சல்ஃபேட்டாக உங்களுக்கு எலிமினேட் ஆகிடும். தென் ரிமைனிங் இருக்க 2 சல்ஃபர். இது வந்து என்னன்னா உங்களுக்கு எலமெண்டல் சல்ஃபராவோ இல்லைனா சாலிபிள் எலமெண்டல் சல்ஃபரா, இங்கே பாருங்க எலமெண்டல் சல்ஃபராக உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். தென் த ரிமைனிங் 2H2 இருக்குது, தென் 2O இருக்குது. அப்போ வந்து 2H2Oவாக உங்களுக்கு ரிமூவல் ஆகிடும். இன் திஸ் ப்ராசஸ் the insoluble sulfide is converted into the soluble sulfate and elemental sulfur. Next one is magnetic separation. This is another one of the concentration of ore method. First see the diagram. You poured the ferromagnetic ores. Ferromagnetic ores. Magnetic separation method na உங்களுக்கு என்ன மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is separates the magnetic ore and non-magnetic ore. You poured the magnetic and non-magnetic ores here going here. The crushed ore is poured to an electromagnetic separation with a belt moving over 2 rollers. So belt is moving over 2 rollers of which one is magnetic. Magnetic part of ore is attached
towards and magnetic falls as a heap close to the magnetic region. பாருங்க இங்கே நான் வந்து பென்சில்லையும் தென் ரெட் பென்லையும் டாட் வச்சுருக்கேன். ஸோ பென்சிலில் இருக்கிறத நான் வந்து மேக்னெட்டிக் ஓராகவும் தென் ரெட் டாட்டாக இருக்கிறத வந்து நான் மேக்னெட்டிக் ஓராகவும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் பெல்ட்லேருந்து உங்களுக்கு வரப்போ இந்த மேக்னெட்டிக் ஓஸ் ஆர் செட்டில்ட் நியர் பை த மேக்னெட். இது பாருங்க நான் மேக்னெட்டிக் ஓஸ் இஸ் அவே ஃப்ரம் த பெல்ட். ஸோ பெல்ட்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி செப்பரேட்டாக வர்றது நான் மேக்னெட்டிக் ஓஸ். ஓகே, see, this method is applicable for ferromagnetic ores. It is based on the difference in the magnetic properties of the ores and the impurities. Non-magnetic tin stone. ஸோ நம்ம வந்து இது என்ன மெயினாக என்ன மெட்டல் நம்ம வந்து என்னென்னா செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா நான் மேக்னெட்டிக் டின் ஸ்டோன் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டிஸ் ஆஃப் வல்ஃப்ரமைட். அதாவது டின் ஸ்டோனையும் வல்ஃப்ரமைட்டையும் நம்ம என்ன பண்ணலாம்னா செப்பரேட் பண்ணலாம். சிமிலர்லி மேக்னெட்டிக் ஓஸ், குரோமைட், பைரோலுசைட் கேன் பி ரிமூவ்ட் from non-magnetic siliceous impurities. ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஓர்ஸை non-magnetic impuritiesல இருந்து நம்ம செப்பரேட் பண்ணலாம் இந்த மெத்தடில். The crushed ore is poured to an electromagnetic separation with the belt moving over two rollers, of which one is magnetic. Magnetic part of the ore is attached towards and magnetic falls as a heap close to the magnetic region. The non-magnetic part falls away from it. So you will separate the magnetic and non-magnetic ores using by the magnetic separation process. So today we discussed concentration of ores, leaching and magnetic separation. Leaching la 4 types பார்த்தோம். cyanide leaching, ammonia leaching, alkali leaching, acid leaching. So cyanide leaching la aerated diluted solution of sodium cyanide ட்ரீட் பண்ணி நம்ம காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணோம், cyanide கோல்டு காம்ப்ளெக்ஸ். அந்த cyanide கோல்டு காம்ப்ளெக்ஸை அகைன் ஜிங்க்கு கூட ரிடக்ஷன் பண்ணி பியோர் கோல்டை நம்ம ப்ரிசிபிடேட் பண்ணோம். அதே மாதிரி நம்ம வந்து சில்வருக்கும் பார்த்தோம். இது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன், சில்வர் லீச்சிங் ஆஃப் சில்வர் இஸ் ஏ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். தென் அமோனியா லீச்சிங் அப்படின்னு பார்க்கும்போது க்ரஷ்டு ஓர் கூட அமோனியாவை ட்ரீட் பண்ணால் அமோனியா அந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸஸாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். This is soluble complexes. Insoluble உங்களுக்கு உங்களோட ganglion and impurities behind there. Then alkali leaching பார்க்கும்போது NaOH வச்சு ட்ரீட் பண்ணி நம்ம சோடியம் மெட்டா அலுமினேட் ஃபார்ம் பண்ணோம். சோடியம் மெட்டா அலுமினேட் அகைன் CO2 கேஸ் கூட ரியாக்ட் பண்ண வச்சு Al2XH2O வந்தது. தென் Al2XH2O 1670 கெல்வினில் ஹீட் பண்ண பிறகு you will get the pure alumina. Then acid leachingனா zinc blend and PBS இந்த மாதிரி சல்ஃபைட் ஓஸ் எடுத்து சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். தென் யூ வில் கெட் த சல்ஃபேட். ஸோ நீங்கள் எந்த மெட்டல் எடுக்கிறீங்களோ அது வந்து சல்ஃபேட்டாக சல்ஃபூரிக் ஆசிட்னால சல்ஃபேட்டாக உங்களுக்கு ப்ரிசிபிடேட் ஆகும். தென் த சல்ஃபர் இஸ் செட்டில்ட் இன் த எலமெண்டல் சல்ஃபர். தென் யூ வில் கெட் த வாட்டர். மேக்னெட்டிக் செப்பரேஷன் ferromagnetic ores only is applicable for the magnetic separation. It is separate the magnetic ore and non-magnetic ore. Okay, thank you students.